ரீட்ரேஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து இன்றைக்கி ஜாப்பனீஸ் மார்க்கெட்லேருந்து ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டு எல்லாமே காலையில் வந்து சரிஞ்சிருச்சு. ஜாப்பனீஸ் மார்க்கெட் வந்து 1%, ஆஸ்திரேலியா மார்க்கெட் வந்து 2.3% இறங்கியிருக்கு. அதோட அவங்களோட இண்டெக்ஸு நம்ம தெரிஞ்ச கதை தான். அதே மாதிரி தான் நிஃப்டியும் இன்றைக்கி பெரிய லெவலில் ஒரு கேப் டவுன் இருக்குது. இது பொறுத்தளவு ஜாப்பனீஸ் மார்க்கெட் பொறுத்தளவு 1000 பாயிண்ட் அபவ் 1000 பாயிண்ட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஆஸ்திரேலியா மார்க்கெட்டும் 1200 பாயிண்ட்டு கீழே கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி நம்ம இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 700லேருந்து ஒரு 1000 பாயிண்ட் வரைக்கும் கேப் டவுன் ஆகும். கேப் டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆகும். சம்டைம்ஸில் 1000 மேலேயும் போகலாம். ஏன்னா அந்த 2 மார்க்கெட்டும் 1000 மேலே தான் போயிருக்கு. அதனால் 1000 மேலேயும் போகலாம். 700ன்றது ஏன் 700ன்னு சொன்னால், அன்னைக்கு 11ஆந்தேதி வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து 1.19% வந்து அதிகமாகி க்ளோஸ் ஆச்சு. டிசிஎஸ் ரிசல்ட் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் பாசிட்டிவாக வந்ததுனால நல்லா கேப் அப் ஆகிருந்தது. அதனால் வந்து ஃப்ரீ ஃபால் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. எப்படி இருந்தாலும் ஏப்ரல் 13க்குள்ளே இந்த மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா கீழே போக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 13, ஓகேவா? அது வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்குது. மற்றபடி மற்றது எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. கோல்டு பெரிய லெவலில் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு. ஆல்ரெடி கீழே இன்றைக்கி விழுந்திருக்கு. பிட்காயினும் கீழே விழுந்திருக்கு. கொஞ்சம் பிட்காயின் வந்து கீழே விழுந்தாலும் அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு எப்பவுமே அதுதான் நம்ம பார்ப்போம். அன்னைக்கு வந்து 11ஆந்தேதி வந்து அதோட 6 மாதம் அப்பர் சர்க்கியூட்டை வந்து உடச்சிருந்தது. அதனால் இது இந்த விஷயம் ஆனதுனால எப்படி போகுன்றது தெரியல. ஏன்னா நேற்றே வந்து 2.5% குறைஞ்சிருச்சு பிட்காயின் பொறுத்தளவு.